வணக்கம். தவறான முன்னுதாரணமாக ஆகும் விஜயனுடைய அரசியல். இது குறித்து தான் பார்க்க போறோம். ஏறத்தாழ இன்னைக்கு 27ஆம் தேதியிலிருந்து ஒரு 22, 23 நாளா விஜய் குறித்த பேச்சு தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா நமக்கும் பேசி பேசி சலிச்சு இந்த பக்கமே வேணாப்பா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் போனாலும் விட மாட்டாங்க போல இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு இடத்துல இருப்போமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் நம்ம இதுக்குள்ள வைக்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு யோசிச்சு பாருங்களேன். ஒரு மிகச்சிறந்த ஓட்டுநர். அவரு பெரிய லாரியை ஓட்டுவாரு, பெரிய டாரஸ் ஓட்டுவாரு. இந்த மாதிரி பெரிய பெரிய கனரக வாகனங்களை இயக்குவாரு. அவர் ஒரு விபத்து கூட நடத்துனதே கிடையாது. அவ்வளவு அழகா வண்டி ஓட்டக்கூடியவர். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஒரு 55 வயசாச்சுங்க, 60 வயசாச்சுங்க, இனிமே வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமம். அதனால அவர் அப்படியே கூட்டிக் கொண்டு போயிட்டு ஒரு பெரிய இதய அறுவை சிகிச்சை பண்ற மருத்துவரை வைப்போம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் சமூகத்துல? யாரா அந்த லூசுன்னு கேட்போமா? அப்படித்தான் இப்ப விஜய் என்ன அப்படின்னா, எனக்கு 50 வயசாயிடுச்சு, நான் இனிமே அரசியலுக்குள் வர்றேன் அப்படின்ட்டு வந்திருக்காரு. அவரு பின்னாடியும் பல பேர் போய்கிட்டே இருக்காங்க. போறதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அப்படின்னா, யாரு எந்த துறையில எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுவும் சினிமா துறையில இருந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, அந்த முகத்தை இருட்டுக்குள்ள லைட்டு போட்டு 3 1/2 மணி நேரம், 3 மணி நேரம், 3 1/2 மணி நேரம் அடிக்கடி பார்க்கிறோம். நகைச்சுவை காட்சிகள்ல பார்க்கிறோம், தியேட்டர்ல பார்க்கிறோம். அந்த முகம் அப்படிங்கிறது கரெக்டா நமக்கு பதிவாயிருது. இன்னும் சொல்லப் போனா, இந்த க்ளோஸ் அப் காட்சிகளை காட்டுறப்ப அங்க இருக்கக்கூடிய மறு உள்படம், மச்சம் உள்படம், மீசை நரைச்சது உள்படம் அவ்வளவும் தெரியும். அப்ப என்ன அப்படின்னா, அந்த முகம் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கிறதுனால பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் வந்தா நமக்கு ஏதாவது செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையா, இல்ல அவர் கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கையா அப்படிங்கிற ஒரு கணக்குல பல பேர் அவர் பின்னாடி போறாங்க. அதாவது ஒரு சினிமாக்காரங்க பின்னாடி போறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல அவருக்கான அரசியல் அறிவு என்ன, அவருக்கான அரசியல் அனுபவம் என்ன, இதெல்லாம் யோசிச்சு தான் மக்கள் ஒரு பக்கம் போகணும். நீங்க அப்படித்தான் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கரூர்ல நடந்திருக்கக்கூடிய அந்த நெரிசல் ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெருக்கடி நெரிசல், இதுல 41 உயிர்கள் பலியாயிருக்கு. 41 உயிர்கள் பலியான பிறகு இதுவரைக்கும் விஜய் வெளியில வரல. 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, புலி வரும், புலி வருது, புலி வருதுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. கூடுதலா இன்னொன்னு செய்யறாங்க. என்ன அப்படின்னா, அவர் வந்துட்டாருன்னா கூட்டம் கூடுமே, அவர் வந்துட்டாருன்னா கூட்டம் கூடுமே. நான் என்ன கேட்கிறேன், வந்துட்டா கூட்டம் கூடும் அப்படின்னா அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்காரு, அவரை சுத்தி 3 கோடி பேர் உட்கார்ந்து இருக்காங்களா? அவர் வாட்டுக்கு அவர் வேலையை தானே போய்கிட்டு இருக்காரு. அவர் இப்படி தனி விமானத்துல டக்கு டக்குன்னு இங்க இருந்து வந்த இடமெல்லாம் கூட்டம் கூடும் அப்படின்னா, நீங்க கரூர்ல இருந்து திருச்சி போற இடத்துல வரிசையா கூட்டம் கூட்டலையா? வண்டியை தேக்கி வச்சுக்கிட்டு எங்க விஜய் உங்களை உத்து பார்க்கணும்னு யாரும் சொல்லலையா? இது ஒரு வகையான ஊடகத்துல எல்லாம் ஒரு சில நண்பர்கள் கொஞ்சம் கூட இந்த ஊடகாரம் மனசாட்சி எதுவுமே இல்லாம அவர் வந்துட்டாருன்னா கூட்டம் கூடுமே, என்ன செய்வது அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதையும் தாண்டி விஜய் பண்ண வேலை என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு தவறு நடந்து போச்சுங்க. தப்போ தவறோ, அதாவது விஜய் வந்த ஒரு கூட்டத்துல ஒரு 41 பேர் உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படின்னா, தொடர்ச்சியா அவர் அரசியல் பண்ணாரு அப்படின்னா சுத்தி என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு பெரிய மாநாடு நடக்குது, ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது, வர்ற வழியில ஒரு விபத்து நடக்குதுங்கிறது இயல்பு. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி வண்டி ஓட்ட மாட்டான். ஒரு சில பேர் தண்ணியை போட்டு ஓடுவான். வீட்டுக்கு வீடு போய் அவன்கிட்ட போய் கைத்த கட்டி இழுத்துட்டு வர முடியாது ஒரு கட்சியுடைய தலைவர். அந்த சூழலும் இல்ல. இது யதார்த்தம். ஆனா ஒரு இடத்துல ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு ஏறத்தாழ 41 பேர் இறந்திருக்காங்க. அதையும் தாண்டி பல பேர் மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல ஒரு தலைவர், தொடக்க தலைவர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். அவருடைய சூழல் இப்படியே இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு கணக்கு இருக்கு. இந்த கால உண்மை இல்லைங்க. ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதன் அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, யாரு வேணாலும் என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனா அது கூட்டத்துக்கு பொறுப்பு யாரு? தாவேகா அப்படிங்கிற கட்சி. அந்த கூட்டத்துக்கு மேல பேசுறதுக்கு வந்தவர் யாரு? விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர். எதுக்காக மக்கள் வந்தாங்க? விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை பார்க்க வந்தாங்க. அப்ப என்ன செய்யணும்? நான் வந்த கூட்டத்துல இப்படி ஒரு விபத்து நடந்திருக்க கூடாது, என்னையும் அறியாம கூட அந்த விபத்து நடந்துருச்சு அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். அது கூட பேசலங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜியை குறி வச்சாங்க. அப்புறம் ஆளுங்கட்சியை குறி வச்சாங்க. இதுக்குள்ள என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய தனிக்கதை நீளும். என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, கழுத்தை நெரிச்சு கொன்னாங்க, கத்தியை உள்ள கொண்டு ஓடியாந்தாங்க, அப்புறம் திமுக பேனர் போட்ட ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு, இப்படி எல்லாம் பல கதைகளை கட்டினாங்க. இதெல்லாம் வெளியில கட்டப்பட்ட கதைகள். இது எந்த கதைகளுக்குமே ஆதாரப்பூர்வமா எந்தவித தகவல்களும் எந்தவித ஒரு ஆதாரமும் கிடையாது, இதுவரைக்கும் கிடையாது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வழக்கு ஒரு பக்கம் சிபிஐ கைக்கு மாறி இருக்கு. இதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் விஜய் வெளியில பேசல.
அவர் என்ன பண்ணார், இவருக்கு அடுத்த இடத்துல இருந்த புஷி ஆனந்த் அப்படிங்கிற மிகப்பெரிய அரசியல் அறிஞர், அவர் அளவுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் அறிஞர்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் சும்மா அப்படி வந்தேன் அப்படி போனேன், நமக்கு அந்த அந்த மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவரை பார்த்துங்க சாமி, என்ன கையை விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க சாமி அப்படின்னு அவர் கும்பிட்டுட்டு அவர் ஒரு பக்கம் ஓடிட்டாரு, தலைமறைவாயிட்டாரு. இப்போ விஜய் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, 20 லட்சம் ரூபா பணம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. போட்டதாகவும் சொல்லிட்டாங்க. போட்டதாகவும் சொல்லிட்டா அந்த மக்கள் என்ன சூழல்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு சில பேருடைய பேட்டி ஒரு 3 நாளாவே போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் புள்ள செத்தாலும் பரவாயில்லைங்க, நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாருங்க, நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அதை இல்லாம சமூக ஆர்வலர்கள் பணம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் பணம் கொடுத்துருக்காங்க. இதைக்கெல்லாம் பிறகு ஏறத்தாழ துக்கமெல்லாம் முடிஞ்சுதான் விஜய் வந்து 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான தகவல் என்ன, கொடுத்துட்டு மறுபடியும் எனக்கு தூக்கி போடுங்க பணத்தை அப்படின்னு கேட்டாரா, அதெல்லாம் பின்னாடின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுக்கு பிறகு அந்த மக்கள் சொன்னது இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, பேசாம கூட இருந்திருக்கலாங்க. இந்த பணம் வருது அப்படின்னா உங்க பிள்ளைங்க இறந்ததை நீங்க மறந்துடுவீங்களா? எத்தனை நாள் ஆகுது? ஒரு 3 மாசம் இருக்கட்டும், 3 மாசம் ஆனா கூட பரவாயில்ல. புள்ள இறந்து ஒரு 15 நாள்ல, ஒரு 20 நாள்ல நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்ற இந்த கணக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான கொழுத்த திமிர்த்தனம் அப்படின்னு பேரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த அரசியல் இன்னைக்கெல்லாம் அரசியல் அறிவு ஊட்டுறதுக்கு பெரிய புத்தகம் எல்லாம் வேண்டாமுங்க. 4 டிவி சேனல் இருக்கு பார்த்தீங்களா, 4 டிவி சேனல், அதுவும் அரசியல் டிவி சேனலை 4ஐயும் பார்த்து 4ஆல கூட்டி 4ஆல வகுத்தோம்னா உங்களுக்கு அரசியல் கிடைச்சிடும், அவ்வளவுதான். இப்ப இது கூட பார்க்காம அந்த மக்கள் இருக்காங்களா அப்படிங்கிற இன்னொரு வருத்தம் ஒரு பக்கம் இருக்கு. இது இது என்ன கணக்கு, ஒரு மியூச்சுவலுங்க, என்ன ஒரு கணக்குன்னு தெரியலையே. இப்படி ஒரு மக்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இப்படி ஒரு காலகட்டம். இன்னொன்னு, இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு பக்கம் அரசியல நமக்கு தெரியுது. அப்ப இந்த மக்கள் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல எவ்வளவு நடந்தா கூட பரவாயில்ல, விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்த்தா போதும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அறியாமை எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற இன்னொரு கேள்வியையும் இதுக்குள்ள நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அப்ப தமிழ்நாடு என்ன அப்படின்னா, இந்திய அளவுல பெரிய பொருளாதார ரீதியா வளர்ச்சி பெற்றுச்சு. இந்திய அளவுல நீங்க கட்டுமான விஷயங்கள்ல தமிழ்நாடு பெரிய அளவுக்கு இருக்கு. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா, நீங்க மருத்துவமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், இல்ல வேற விஞ்ஞானமா இருக்கட்டும், இல்ல எல்லா துறைகள்லையும் தமிழ்நாடு முன்னணியில இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இது நமக்கு கூசுமோ அப்படிங்கிற இந்த எண்ணத்தையும் இதுக்குள்ள வர வைக்குது. இப்ப இதையும் தாண்டி அவர் தாங்க வரல, அவர் கட்சிக்கு அங்க வரல, அவங்க அப்பா ஒருத்தர் இருக்காருல்ல, எஸ்.ஏ. சந்திரசேகரன் பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பார்த்திருப்பீங்க, நிறைய சினிமாலாம் இயக்குனவர். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சினிமா 25 நாளா பேசாம இருந்துட்டு அந்த ராதிகா அவங்க அம்மா செத்தப்பெல்லாம் போனாரு. இங்க என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு கோவத்துல இருந்திருக்காரு மனுஷன். அது வரைக்கும் கோவத்துல இருந்திருப்பவர்களுக்கு மகன் மேல. அப்புறம் அதுக்கு பிறகு ஏதோ ஒரு பட விழாவுக்கு போனாரு. போனவர்கிட்ட கேட்கிறப்ப, நீ ஏன் ரத்தம்டா, தைரியமா வர வேண்டியதானே அப்படின்றாரு. அவர் உங்க ரத்தம், இதெல்லாம் யார் சொல்றது, ரைட்டு, அவர் உங்க ரத்தம், தைரியமா வர வேண்டியதானே நீங்க சொல்றீங்க. நீங்க எங்க போனீங்க? தவறான ஒரு ஆளை வளர்த்தது யாரு? நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நேரா களத்துக்கு வந்திருக்கணும், கரூருக்கு வந்திருக்கணும். உங்களுக்கு ஒருவேளை கண்ணீர் விட மனசு இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் கிளிசர்ல வச்சுக்கிட்டா கண்ணுல தண்ணி குறை 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 குறைன்னு ஊத்தும். அவங்கள பார்த்து, என் பிள்ளைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் பிள்ளைக்கு நடந்த கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழுதுருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு கிட்டத்தட்ட 25 நாள் கழிச்சு, என் ரத்தம்டா நீ, இதெல்லாம் ஊருக்குள்ள சாதாரணமா படிக்காத மக்கள் கூட அதெல்லாம் விட்டுட்டாங்க இப்பெல்லாம். ஏன்னா அவங்கெல்லாம் இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனா அரசியல்வாதிகளும் சினிமாக்காரனும் தான் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வார்த்தைகளை இது சம்பந்தம் இல்லாம பேசுறது மக்கள் வெளியில. என்ன அப்படின்னா, இது என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்காலத்துல இப்போ எதிர்காலத்துல மக்கள் பேச ஆரம்பிப்பான், என் ரத்தம்டா அப்படின்னு. அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒன்று பேசினார்ல, என்னன்னே தெரியாம சின்ன பிள்ளைங்கலாம் தலையில பாட்டில் வச்சுக்கிட்டு அடுத்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ட்டு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தவறான முன்னுதாரணங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்கால அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக்கும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க நிறைய ஊழல் இருக்குமா அப்படின்னா, எந்த அரசியல் கட்சி வந்தாலும் ஊழலை தவிர்க்க முடியாதுங்க. குறைக்கலாம், தவிர்க்க முடியாது. ஆனா அதையும் தாண்டி ஒரு கட்டுமானம் இருக்குல்ல, இந்த கட்டுமானம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வலுவா இருக்கு. காரணம் என்னன்னா, இங்க ஏறத்தாழ 1900 நீதி கட்சி என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து மக்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி, நீங்க இந்த பொருளாதார கட்டுமானத்துக்கான ஒரு யுக்தி, இதையெல்லாம் தொடர்ச்சியா வளர்த்தாங்க.
வளர்த்தது இப்ப கேள்விக்குறியா மாறுதோ அப்படிங்கிற இந்த கேள்வியை இதுக்குள்ள எழுப்ப வேண்டியிருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா விஜயுடைய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தான, இன்னும் சொல்ல போனா ஒரு எதிர்மறை அரசியல். இதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த ஊடக நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, அது வேற. ஆனா எல்லா ஊடக நண்பர்களுக்கும் படுத்து தூங்குனா மனசாட்சி வேலை செய்யணும், தூக்கம் வரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஊடகரம் அப்படின்னு பேரு. அதையும் தாண்டி இந்த மக்களை தவறான திசைக்கு இழுத்துக்கிட்டு போறதும் இதுவும் ஒரு பேராபத்து தான். அந்த வகையில எச்சரிக்கையாக மக்கள் இருக்க வேண்டிய நேரம் இது. நன்றி, வணக்கம்.